எனது ஆர்வீர் சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்களே, இந்த வாழைமரம் கட்டி வரவேற்கிறது யாரு? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சாதாரண மனிதருக்கு ஒரு கோயிலுக்கு வரும்போது மனிதனுக்கு இவ்வளவு வரவேற்பு. கொடி நீங்க வளைவுக்கு அங்க கட்டிக்கிறீங்க, கோயிலுக்குள்ள நீங்க கட்டக்கூடாதுங்கிறத என்னோட கோட்பாடு. சிலுக்கு சிப்பா போட்டதை தூக்கி வச்சுட்டு கதருக்கு வந்த எளிய மகன், நீங்க தங்கத்தை போட்டு அது மூடி மீதாது அவர் விரும்பினாரா? அவர் கேட்டாரா? நீங்க ஏன் அவரை வாக்கு வாங்குற ஒரு எந்திரமா பயன்படுத்திய? வழிபடுகிற தெய்வமா பாருங்க. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நாம் தமிழர் இயக்கத்தினுடைய நிறுவனரும் கோடாறு கோடி தமிழர்களினுடைய நெஞ்சங்களில் மான உணர்ச்சியை ஊட்டி வருகின்றவருமான எனது ஆர்வீர் சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்களே, என்னோடு இதிலே பங்கேற்றிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர்களே, கழகத்தின் கண்மணிகளே, செய்தியாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, வணக்கம். 1965 ஆண்டில் மாநில கல்லூரியில் மாணவனாக இருந்த போது முதலாக இந்த பசும்பொன்னுக்கு வந்தேன். நான் சிறைச்சாலைகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் வெளிநாடுகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் நான் வர இயலாது. இது 49வது ஜெயந்தியாக நான் கலந்து கொள்கிறேன். பசும்பொன் தேவர் திருமகனார் மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ளே தலித் மக்கள் பிரவேசிப்பதற்கு வைரகுல மக்கள் பலருக்கு அவருடைய பூர்வீக நிலைகளிலே உழுது பயிரிட்டுக் கொள்ள அனுமதி கொடுத்தார். தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள் பிரிட்டிஷ் சிறைச்சாலைகளிலே இருந்தவர்களில் முதன்மையானவர் பசும்பொன் தேவர் திருமகனார் ஆவார். நான் சின்னஞ்சிறு வயதில் 9 வயதாக இருக்கும் போது எங்கள் பகுதியில் சுற்றுப்பயணம் வந்த அவர்கள் பசும்பொன் தேவர் திருமகனார் என் இல்லத்துக்கு வந்தார். என் தந்தையாரை சந்தித்து நீங்கள் காங்கிரசுக்கு வேலை செய்யக்கூடாது என்று சொன்னார். அதன்படி அவர் வேலை செய்யவில்லை. அப்பொழுது என் மனதிலே அந்த சிம்மம் போன்ற தோற்றம், விடரி சிகை அப்படி சுருண்டு இருக்கும் ஆஜானுபாகவான தோற்றம். அவருக்கு அருமையாக சிலம்பம் தெரியும். ஒரு முறை அவர்களுடைய வண்டியை எதிர்த்தரப்பினர் மறித்த போது அவரே இறங்கி சிலம்பக்களியை வாங்கி அனைவரையும் விரட்டி அடித்த உடல் வலிமையும் கொண்டவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு தலகர்த்தராக தென்னாட்டிலே ஒரு நேதாஜியாக வலம் வந்தவர் தான் பசும்பொன் தேவர் திருமகனார். அவர் தேர்தலில் போட்டியிடுகிற காலங்களில் அவர் ஓட்டு கேட்டு எங்கேயும் போனதில்லை. லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்று வந்தார். இப்பொழுது இந்த தெற்கு சீமையில் அனைத்து சமூகத்தினரும், முக்குளத்தோர் சமூகத்தினரும், தேவேந்திர மக்களும், பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வேளையில் என்னுடைய வேண்டுகோள். கசப்புகள் எல்லாம் கடந்த காலத்தோடு மறைந்து போகட்டும், வேற்றுமைகள் எல்லாம் அடியோடு விடைபெற்று போகட்டும். அனைவரும் யாதும் ஊரே யாவரும் கேளு என்பது போல சகோதர பாசத்தோடு இணைந்திருந்து வேளாண் பெருமக்கள், நிலத்தை நம்பி உழுது பயிரிட்டு வாழ்கின்ற விவசாய பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மண்டலத்தில் அமைதியும் சகோதரத்துவமும் சமத்துவமும் சமூக நீதியும் ஓங்கி பெருகட்டும். அதற்கு இந்த தேவர் ஜெயந்தி ஒரு பாதை அமைத்துக் கொடுக்கட்டும் என்று கூறி, அந்த ஒற்றுமை உணர்வு தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவை என்பதையும், சாதிமத சழக்குகளும் வேறுபாடுகளும் நம் எதிர்காலத்தை அழித்துவிடும் என்பதையும் இளம் தலைமுறையினர் உணர வேண்டும் என்பதையும் இந்த வேளையில் நான் இங்கே வந்து பசும்பொன் தேவர் திருமகனாருடைய நினைவிடத்தை மலர்களை தூவி அவருக்கு வீர வணக்கம் செய்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய தன்மானத்திற்கும் வீரத்திற்கும் இளைஞர் உள்ளங்களில் புயல் வந்துருச்சு. அந்த எதிர்ப்புல இருந்து பசும்பொன் தேவர் திருமகனாரே அன்னைக்கு சொன்ன உணர்வோடு இருந்த மக்களே அது வெளியில இல்லையே.
விருது வழங்கப்படும். ஆமா, அவர் நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது கூட அவர் வந்து பார்த்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா கவலையோட நான் அவர்கிட்ட பேசுவேன். நானே எங்க அண்ணனும் அம்மா இறந்ததுக்கு 2 பேரும் ஒன்னா நின்று பேட்டி. ஆமா, கடிக்கப்பட்டு வீட்டுக்கே எங்க அம்மா இறந்தப்ப ராத்திரியோட ராத்திரியா சீமார் வந்துட்டாரு. தொடரும். என்னப்பா கேள்விப்பா? ஆமா, அது வந்து எல்லாருமே கடைபிடிச்சிருக்காங்க. திமுக கொடி மட்டும்தான் இதுக்குள்ள இருக்கு. நீங்க பாக்குறீங்க வாழைத்தாறு, அது வந்து உங்களுக்கு தெரியுது. அந்த கரும்பு வாழைத்தாறுலாம் என் மக்களை வந்து அது எங்க தாத்தா கோயில்ல வந்து கும்பிட்டு போகும்போது பிச்சுக்கிட்டு போறது ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவர் வாழ்நாள் முழுக்க இருந்த சொத்தெல்லாம் கொடையா கொடுத்து வாழ்ந்த ஒரு வள்ளல். அங்க இடத்துல எங்க மக்கள் வந்து வாழைத்தாரையும் கரும்பையும் பிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு கண்ணியமற்றதா இருக்குதுன்னு பாருங்க. அவரை பெருமைப்படுத்ததா இருக்காது, சிறுமைப்படுத்துமா இருக்கு. இந்த வாழை மரம் கட்டி வரவேற்கிறது யார சொல்லுங்க? சாதாரண மனிதருக்கு. ஒரு கோயிலுக்கு வரும்போது மனிதனுக்கு இதுக்கு இவ்வளவு வரவேற்பு. கொடி நீங்க வளைவுக்கு அங்க கட்டிக்கிறீங்க, கோயிலுக்குள்ள நீங்க கட்டக்கூடாதுங்கிறத என்னுடைய கோட்பாடு. இப்ப எல்லாருமே அங்கே நிறுத்திட்டாங்க. திமுக கொடி தான் இருக்கு. இந்த வாட்டி இந்த வாழை தாரோடு கட்டாம வெறும் வாழை மரத்தை கட்டிட்டாங்க. எப்படியும் கட்டுவோங்கிறீங்க. அது இது குறைக்கணும், வருங்காலங்களில் குறைக்கணும். நீங்க ஆத்துல அழகரை இறங்கும் போது பல லட்சக்கணக்கான மக்கள் கூடும் போது நீங்க கட்சி கொடி கட்டுவீங்களா? இப்ப திருச்செந்தூர்ல இப்ப நடந்தது, திருமணம் நடந்தது. அதுல திருக்கல்யாணத்துல வந்து நீங்க வந்து கட்டினீங்களா? சூரசம்ஹாரத்துல எல்லாம். அப்ப அதெல்லாம் வந்து தொடர்ச்சியா நீங்க ஒரு கட்சி மாநாடு, கட்சி கூட்டம் போல கொண்டு போறதை நாங்க வெறுக்கிறோம். இதோட இந்த ஆண்டோட நிறுத்திக்கணும். அப்புறம் தேவையில்லாம நாங்க பிடுங்கி வீச அது தேவையற்ற கலவரங்களை உருவாக்கும். அதெல்லாம் ஆட்சியாளர்கள் செய்யற அட்டுழியம். நீங்க நினைச்சு பாருங்க, இதெல்லாம் தேவையா? நீங்க கோயிலுக்குள்ள இப்படி வர்றது நேர் எதிர்கொள்க. இப்ப என் தாத்தாவுக்கு தங்க கவசம் சாத்தினத நான் வெறுக்கிறேன். அவர் இருந்தா நீ சாத்திருப்பியா? வாழ்நாள்ல நான் கூட சின்னதா ஒரு மோதிரம் போட்டிருக்கேன். ஒரு பொட்டு தங்க அணியாத ஒரு மகானவரு சிலுக்கு சிப்பா போட்டதை தூக்கி வச்சுட்டு கதருக்கு வந்த எளிய மகன். புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு எளிய மகனை நீங்க வந்து தங்கத்தை போட்டு அது மூடி மீது அவர் விரும்பினாரா? அவர் கேட்டாரா? நீங்க ஏன் அவரை வாக்கு வாங்குற ஒரு எந்திரமா பயன்படுத்துறீங்க? வழிபடுகிற தெய்வமா பாருங்க. நீங்க எப்படி போற்றியலா தூற்றியலா நாங்க எப்படி எடுத்துக்கிறது? நீங்க இது கோயிலா தான் வச்சிருக்கீங்க. நீங்க தேவையற்ற இது பண்ணீங்கன்னா அது கஷ்டம். அது வந்து இது வந்து இது எங்க அப்பா என்னைய கூட தான் கூப்பிட்டாரு, வாடா ஒன்னா போலான்ட்டு. எனக்கு நேரம் முன்னாடி வந்துருச்சு, இல்ல அவங்களுக்கு முன்னாடி வந்துருச்சு. அது ஒரு கஷ்டம். ஒரே கட்சி தானுங்க அவங்க, ஒரே கட்சி ஒன்னா இருந்தவங்க, ஒரே அமைச்சரவையில் இருந்தவங்க. அவங்க இன்னைக்கு ஒன்னா வர்றதுல இது வச்சிருக்கீங்க. அதுல என்ன இருக்குது? நீங்க வாழ்க்கையில யாரையும் ஒன்னா இருக்க விட மாட்டீங்களா? என்னடா தம்பி, எங்க கோயில்ல கும்பிடுற இடத்துலயாவது ஒன்னா இருந்துட்டு போட்டு. ரெண்டுமே இங்க பாருங்க, உங்க மனச்சான்று சொல்லிட்டு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டவரா? இப்ப இந்த தங்கத்தை வச்சு நான் சொல்றேன், தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளை அப்படி போட்டு இந்த மண்ணில எந்த பெண்ணுக்கு திருமணம்னாலும் ஒரு வேட்டி சேலையோட ஒரு பவன் தங்க காசு, தாய்மாமன் சீர் வருதோ இல்லையாடா, தாத்தா சீர் வந்துரும்னு உருவானா அது கோனார் திருதோ, மரவரிதோ, தேவேந்தர் இருதோ, நாடாரிதோ, பறையறிதோ, எந்த சமூகமானாலும் பாகுபாடற்று வாழ்ந்த ஒரு மனித புனிதருடைய சீர் வந்துரும்னு உட்கார்ந்து பண்ணினா அது நல்லது. அவர் பேருக்கு பெருமை. நீங்க இதை கேட்டாரா? நீங்க இதை கேட்டாரா? நீ செஞ்ச தவற மறைக்க என் தாத்தாவை தங்கத்துல மறைக்கிற. அவர் நாடு பெற்றிருக்க சுதந்திரமே நிறத்தில் தாண்டா தங்கம், தரத்தில் இல்லைன்னாரு. நீ அவரை போய் தங்கத்துல மறைக்கும் போது பார்க்கும்போது கூசுது. நீங்க ஒரு எளிய மகனை, ஒரு சித்தர் ஞானி, ஒரு யோகி, அவரை போய் தங்கத்துல மூணா என் தலைமுறை எனக்கு பின்னாடி வர்றது தாத்தா அவர் ஜமீன். ஆனா எதுக்கு ஆசைப்பட்டவர் இல்ல, எளிமையா வாழ்ந்தவர் உன் தாத்தனுங்கிற வரலாறு தான் என் பிள்ளைக்கு நான் கடத்தணும். நீ படோடவமா கட்சி கொடி வாழை தாறு தங்கம் வெள்ளி எல்லாம் காட்டினோன்னு இவர் ஏதோ ஆடம்பரமா வாழ்ந்த ஒரு ஜமீன் போல இருக்குன்னு நினைச்சிருவான். இப்ப வரலாற்றை நீ தப்பா கடத்துற, அதனாலதான் நான் அதை தடுத்து நிறுத்த நினைக்கிறேன்.
நீங்க இருப்பீங்க. நான் வென்று வந்தா நான் எடுத்துருவேன். தாத்தா பேர்ல எடுத்துட்டு அறக்கட்டளை போட்டு இந்த தங்கத்தை கொடு, எவன் பணம் கொடுக்க ஆசைப்படுற கொடு, அறக்கட்டளை ஏழை மக்களுக்கு சீர். சரியா இருக்கா? பொறுத்துருங்க, போயிட்டு வர. என்ன வெளியே வந்துட்டாங்கன்னா வரட்டும் வரட்டும். தெய்வத்தை வழிபடுற உரிமை எல்லாருக்கும் உண்டு. வந்து வழிபடட்டும், வாழ்த்துவோம், வரவேற்போம். வருங்கால தலைமுறை எங்களின் வழித்தடவே உங்களுக்கு வணக்கம். பெருமையோடு எங்கள் புகழ் வணக்கம். எங்கள் தெய்வ திருமகனுக்கு திரு புகழ் வணக்கம். போற்றுகின்றோம் 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 போற்றுகின்றோம். எங்கள் குல தெய்வத்தை நெஞ்சில் வைத்து போற்றுகின்றோம். குற்ற பரம்பரை சட்டத்தை உடைத்து குற்ற பரம்பரை என்ற வரலாற்றை உடைத்த ஆட்சியின் தீயே, பேரன்பின் தாயே, எங்கள் நெஞ்சத்தின் நீயே இருப்பாயே. அரசியல் இலக்கணமே, கிள்ளைக்குறை கலக்கணமே, தாயின் தமிழே, தமிழனாய் உள்ள வரமே, மண்ணில் எழுதி உடைத்த இனத்திலே எங்கள் மனத்தில் வீரத்தை வைத்த வீர திருமகனே, எங்கள் தேவர் பெருமகனே, உங்களுக்கு எங்கள் புகழ் வணக்கம். உறுதி ஏற்கிறோம், உறுதி ஏற்கிறோம். உங்கள் நினைவை போற்றும் புனித நாளை உறுதி ஏற்கிறோம், உறுதி ஏற்கிறோம். நீங்கள் தந்த மானத்தோடும், நீங்கள் தந்த வீரத்தோடும், நீங்கள் பிறந்த மண்ணில் நின்று ஏற்கிறோம், உறுதி ஏற்கிறோம். தூய அரசியலை ஒழித்து தூய அரசியலை செய்து இனப்பகையை வென்று முடிப்போம் என்று உள்ள உறுதியோடு உறுதி ஏற்கிறோம். எங்கள் தாத்தா தெய்வ திருமகனாருக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். வேற பிள்ளைகள் பெருமையோடு செலுத்தும் புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.
எங்கள் தெய்வ
திருமகனுக்கு திரு புகழ் வணக்கம். போற்றுகின்றோம் 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 போற்றுகின்றோம். எங்கள் குல தெய்வத்தை நெஞ்சில் வைத்து போற்றுகின்றோம். குற்ற பரம்பரை சட்டத்தை வைத்து குற்ற பரம்பரை என்ற வரலாற்றை கிடைத்த புரட்சியின் தீயே, பேரன்பின் தாயே, எங்கள் நெஞ்சத்தின் தீயே, இணைத்து இருப்பதையே புதிய அரசியல் நடக்கணுமே, ராஜ்யத்தை நடக்கணுமே. தமிழ் தாயின் தரவே, தமிழாய் உள்ள வரமே, மண்ணில் சென்று வைத்த இனத்திலே எங்கள் வணக்க வீரத்தை வைத்த வீர திருமகனே, எங்கள் தேவர் பெருமகனே, உங்களுக்கு எங்கள் புகழ் வணக்கம். ஏற்றம் ஏற்றம் உங்கள் நினைவை போற்றும் புனித நாளில் உறுதி ஏற்கிறோம். நீங்கள் தந்த மானத்தோடும் நீங்கள் தந்த வீரத்தோடும் நீங்கள் பிறந்த மண்ணில் நின்று ஏற்றம் உறுதி ஏற்கிறோம். தூய அரசியல் ஒழித்து தூய அரசியல் இல்லை செய்து இன பகையை வென்று ஒழிப்போம் என்று உள்ள உறுதியோடு உறுதி ஏற்கிறோம். எங்கள் தாத்தா தெய்வ திருமகனாருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். பேர பிள்ளைகள் பெருமையோடு செலுத்தும் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். தமிழ் தாய் வாழ்க, திருவாரூர் வாழ்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.